எல்லா ஊடகங்களையும் பாருங்கள். 26 யார் வெற்றி? தேர்தலை நோக்கி மட்டும்தான் ஊடகங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் கேட்குறது மக்கள் வெற்றி ஆவாங்களா இல்லையா? இதுதான் என் கேள்வி. எந்த கட்சி வெற்றி அடையுதுன்னு இல்லை, நான் நினைக்கிறது மக்கள் வெற்றி அடையணும். அது மக்கள் வெற்றி தான் இந்த அரசியல் வெற்றின்னு ஒரு ஊடகம் விவாதம் நடத்துதுன்னு சொல்லுங்கள். கூட்டணி கணக்கு போடுறான் தினம் உட்காந்துக்கிட்டு. நீங்கள் விரும்புகிற பெரிய அரசியல் பத்திரிகையாளர், நடுநிலையாளர், இவன் எல்லாரும் பாருங்களேன். இவரும் சேர்ந்து அவரும் சேர்ந்துட்டா இவர் 2வது இடம், இவர் சேர்ந்துட்டா இவர் 3வது இடம். நான் சொல்கிறேன் இதுதான் மொதல் இடம். நீ மொதல் இடத்துக்கு வந்தான்னா 3வது இடத்துக்கு வந்த நான் எந்த இடத்துல இருக்க போகிறேன்? இதில் சாதி வாரியாக ஓட்டெடுப்பு. இந்த பகுதியில் என்ன ஓட்டு இருக்குது தெரியுமா? அதுக்கு ஒருத்தர் இருப்பார். உன் கருத்து எனக்கு தேவையற்றதுடா, போய்கிட்டே இருறான்னு சொல்லும். எனக்கான அரசியல் எது? எனக்கு பிரச்சனைனா யார் வந்து நின்னா? அனிதாவுடைய மரணத்துக்கு என் பக்கத்தில் யார் நின்னா? நீட்டுக்கு எதிர்த்து யார் என் கூட நின்னா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என் பக்கத்தில் எவன் நின்னா? ஸ்டெர்லைட் போராட்டத்தில் யார் என் கூட நின்னா? அந்த போராட்டத்தில் என்ன நடந்துச்சு? அப்போ அந்த நடக்கும்போது ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க? இதைத்தான் நான் தேடணுமே தவிர நான் எப்படி சாதி கணக்கு பார்த்து வேலை செய்ய முடியும்? நீங்கள் இதெல்லாம் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு சிந்தனையோடு இருப்பீங்க. 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் கரெக்டாக 7 மணிக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. இவன் கரெக்டாக தான் சொல்கிறானோ, கொஞ்ச நேரத்தில் அவங்களை குழப்பிடுவான். இங்கிட்டு ஒருத்தன் அவன் ஒன்று சொல்லுவான், நான் சொல்லவா உங்களுக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவான். இவனும் கரெக்டாக தான் பேசுகிறான். அதில் நெறியாளர் என்ன செய்வார்னா, எதாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுங்கள், 8 மணிக்குள்ளே இருப்பார். ஆக மொத்தத்தில் 1 மணி நேரத்தில் நம்ம தலையெழுத்த 4 பேர் சேர்ந்து பேசிட்டு போயிடுவாங்களாம். இவ்வளோத்தையும் கடந்து மேலே நம்ம எலெக்ஷனை யாரை தேர்ந்தெடுக்கணும்? நம்ம நாட்டுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கணும்.